வணக்கம் வெல்கம் டு சாண்ட் டிட்பிட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் 65 பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணலாம், சூப்பராக இந்த குளிர் நாளுக்கு ஒரு ரசம் சாதத்தோடு இதை வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதுக்காக நீங்கள் சிக்கன் 65 மசாலாலாம் போய் வெளியில் வாங்க வேணாம். வீட்டில் இருக்க சிம்பிள் மசாலா வச்சு சூப்பர் கிறிஸ்பியாக சிக்கன் 65 இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த மாதிரி போன்லெஸ் ஸ்கின்லெஸ் சிக்கன் சூப்பராக தைஸ் பீஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி க்யூப் போட்டு கட் பண்ணி இப்போ இதை நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா தேவை பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்க போன்லெஸ் ஸ்கின்லெஸ் சிக்கன், இது ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து கருவேப்பிலை நல்லா ஒரு 1.5 கொத்து கிட்ட நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தூளாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லியும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட இருக்கும். நம்ம கணக்கு பார்த்திங்கன்னா 1/4 கிலோவுக்கு ஒரு ஸ்பூன், இந்த மாதிரி ஸ்பூன் வந்துச்சுன்னா இந்த ஸ்பூன் சைஸில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம், அதில் 2 ஸ்பூன். அப்புறம் இது வந்து காஷ்மீரி சில்லி, கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கிட்டேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ரொம்ப காரமாக இருக்குது, அதனால நான் வந்து கம்மியாக எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மீடியம் காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் காமிச்ச ஸ்பூனில், இல்லைனா அதோட கம்மியாக எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப காரம், அதனால நான் கம்மியாக போட போகிறேன். அப்புறம் தனியா பொடி, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இங்கே வந்து கொஞ்சம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலை மாவு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு, இங்கே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் இது வந்து சோம்பு பொடி, அது ஒரு 1 டீஸ்பூன் டு 1.5 டீஸ்பூன் போதும். உப்பு, அப்புறம் எலுமிச்சப்பழம் ஒரு 1/2 மூடி கிட்ட போதும். இதோட இந்த சிக்கனை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல என்ன பண்ணலான்னா, இந்த சிக்கனில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. தண்ணி இருந்துச்சுன்னா பேப்பர் டவல் போட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துருங்க. இப்போ இதோட இஞ்சி பூண்டு நான் சொன்ன கணக்கு தாங்க, 1/4 கிலோவுக்கு 1 ஸ்பூன், 1/2 கிலோவுக்கு 2 ஸ்பூன். உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வேணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். தனியா பொடியும் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கிலோவுக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும், அதையும் போட்டுப்போம். இதோட சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் இருந்தீங்கன்னா போட்டுங்க. காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா நல்லா கலர் வரும். இந்த காஷ்மீரி சில்லி நல்லா காரம், அதனால பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோவுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 மிளகாய்த்தூளையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி. நீங்கள் சொன்ன மாதிரி கலர் வேணும்னா போடலாம். நான் கலர்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, கலர் ஆட் பண்ணுறது வந்து நல்லதில்லை, அதனால நான் ஆட் பண்ணல. அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடலாம். பார்த்துக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நம்ம அப்புறம் கூட வேணும் மசாலாவில் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதோட வந்து 1/2 மூடி எலுமிச்சம்பழம், இதையும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் மேலே. அப்புறம் இதோட வந்து மஞ்சப்பொடி சேர்க்கணும், மறக்காமல் சேர்த்துருங்க. நான் அதை மறந்துட்டேன், பின்னாடி ஆட் பண்ணேன். நீங்கள் இப்போவே மஞ்சள் பொடியை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா பெசரி மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டு ஊற வச்சிடணும். நல்லா ஒரு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கும், மஞ்சளும் போட்டோம்னா நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லாவே வரும். போட்டு இதை ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி, எப்போ பொரிக்கிறோமோ அதுக்கு முன்னாடி இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/4 கிலோனா 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போதும். அப்புறம் இதோட வந்து இந்த ஸ்பூன் தான், நீங்கள் டேபிள் ஸ்பூன் இல்லாதவங்க இந்த சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவும் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அது வந்து ஒரு கொஞ்சம் போட்டால் போதும். நான் 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போடுறேன். நீங்கள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன், 1/4 கிலோவுக்கு பண்ணுறீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் போதும். இதோட சோம்பு பொடி
ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். நல்லா வாசம், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வாசம் தூக்கலாக வேணுன்னா கொஞ்சம் போடலாம். ஆனால் டாமினேட் ஆகிடும். அதனால் ஒரு அரை டீஸ்பூன் போதும் 1/2 கிலோவுக்கு. போட்டுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்பூன்லலாம் கலந்தோம்னா கலக்க வராது. நம்ம கை தான் நமக்கு எப்போவுமே சூப்பராக வந்து நமக்கு ஒரு இயற்கையாக அமைஞ்ச ஒரு ஆயுதம். ஸோ அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா படும். உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். மசாலா எல்லா இடத்துலையும் பட்டிருக்கு. நமக்கு தண்ணியாக இல்லை, நல்லா இருக்குது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த சிக்கன் பீஸை தனித்தனியாக ஒவ்வொன்றா போடுங்க. கொஞ்சம் மெதுவாக, மொத்தமாக போட்டுறாதீங்க. நல்லா இடம் வர அளவுக்கு ஒன்றா போடுங்க. நீங்கள் மொத்தமாக அள்ளி போட்டிங்கன்னா சரியாக வராது. ஒன்றா எடுத்து போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இது மாதிரி இப்போ நல்லா போட்டுட்டு இதை வந்து தொடக்கூடாது, கலந்து விடக்கூடாது, அப்படியே வேகணும். நீங்கள் வந்து அவசரப்பட்டு கரண்டி விட்டு கலக்குனீங்க அப்படின்னா மசாலாலாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா சிக்கன் வேகிற வரைக்கும் ரொம்ப பாதி முக்கால்வாசி வேகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கரண்டியை வச்சு பொண்ணு போல் திருப்பணும். ஸோ அவசரப்பட்டு நீங்கள் கரண்டியை போட்டு படுக்குன்னு திருப்புனீங்கன்னா மசாலாலாம் எண்ணெயில் கரைஞ்சிடும். ஸோ அதுதான் இந்த சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கான ட்ரிக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சு, கலர் சூப்பராக வர ஆரம்பிச்சிட்டோன்னே நம்ம எடுத்துடலாம். ஒவ்வொரு பேட்சாக கொஞ்சம் பொறுமையாக போட்டு எடுங்க. நம்ம சிக்கன் பொரிக்கும் போது எப்பவும் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் போட்டு இப்போ எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா சிக்கன் குக் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை வச்சு யூஸும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கொஞ்சம் பால் மாறாமல் குட்டி குட்டி பேட்சாக கொஞ்சம் பண்ணோம்னா எண்ணெய் சேவ் பண்ணலாம். எண்ணெய் கொஞ்சமான விலையாங்க விற்கிது. ஸோ அதனால் வந்து என்றைக்கோ ஒரு நாளைக்கு பொரித்து சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சிக்கனமாக பண்ணால் சின்ன சின்ன பேட்சாக பண்ணணும். இது மாதிரி அடுத்த பேட்ச் இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையும் போட்டு பொரித்து எடுத்து மேலே போட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா மேலே கருவேப்பிலை தூவி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செம்ம ஸ்மெல், ஃப்ளேவர், அந்த மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, சோம்பு, தனியா, அதெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். இப்போ சிக்கன் 65 ரெடி ஆயாச்சு. சூப்பராக எல்லாத்தையும் பொரித்து எடுத்து மேலே பார்த்திங்களா கருவேப்பிலை பொரித்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான் நம்மளோட வேலை. அப்படியே சூப்பராக இருக்கு, செம்ம அட்டகாசமாக இருக்கு. ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ஒன்றுமே வேணாங்க, வெறும் ஒரு ரசம் சாதம் சிக்கன் 65 அட்டகாசமான சாப்பாடு. ஹோப்ஃபுல்லி இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுன்னு அழுத்தி விட்டு போங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய், ஸ்டே